கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சம்பா பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை முடிய செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்கலாம். செல்லப்பா, கள விவரங்கள். வணக்கம் சாம். பார்த்தீங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மழை பெய்யும் சொல்லி சென்னை வானிலை அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக லேசானது முதல் மிதமானது மழை பெய்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. தற்போது ஓரளவு மழை ஓய்ந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 1,70,000 ஏக்கர் சம்பா நடவு சாகுபடி செஞ்சிருக்காங்க. தற்போது இதெல்லாம் அறுவடைக்கு தயாராக உள்ளது. நிலையில் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம், சீர்காழி ஆகிய தாலுகா பகுதியில் உள்ள அறுவடைக்கு தயாராக உள்ள சுமார் 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ஞ்சி மழையில் நனைஞ்சி சேதமடைந்திருக்கு. மேலும் இன்று காலை நிலவரம் 8 மணி நிலவரப்படி மாவட்டத்தில் சீர்காழியில் மட்டும் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. சராசரியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் வளர்ந்து வரும் கதிரும் தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறதுனால விவசாயிகள் கவலையில் இருக்காங்க. மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு வழங்குறதுக்கு கேட்டுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த அறுவடை பண்ணாதான் பொங்கலுக்கு சமயத்தில் அறுவடை பண்ண வேண்டிய நெற்கள் அனைத்துமே இப்போ நீரில் இருக்கிறனால விவசாயிகள் மிகுந்த கவலையில் இருக்காங்க. ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.